வணக்கம். நான் உங்கள் மோகனா. 3/9/2025 புதன்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ள போலாம் வாங்க. கீர்த்தி சனோன் சினிமாவில் நடிகைகளுக்கு கவனிப்பு கிடையாது. பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழ்பவர் கீர்த்தி சனோன் ஹவுஸ்ஃபுல் 4ஆம் தேதி ஹவுஸ்ஃபுல் 4, ஆதி புருஷ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கும் கீர்த்தி சனோன் 2021ஆம் ஆண்டில் வெளியான மீமி படத்துக்கு தேசிய விருது பெற்றார். இது தவிர தெலுங்கிலும் பல படங்கள் நடித்துள்ளார். இதற்கிடையில் பாலிவுட் சினிமாவில் ஆணாதிக்கம் மேலோங்கி கிடப்பதாக கீர்த்தி சனோன் வேதனை தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, பாலிவுட் சினிமாவில் நடிகர்களின் ராஜ்யம் தான் நடக்கிறது. படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்கள் வருவதாக நடிகைகளும் அதிகாலை முதலே காத்திருக்கிறார்கள். இங்கு சமநிலை என்பதே கிடையாது. அதற்கு வாய்ப்பும் இல்லை. நடிகர்களுக்கு அட்டகாசமான அறைகளையும் சொகுசு கார்களையும் படக்குழுவினர் ஏற்படுத்தி தருவார்கள். விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். ஆனால் நடிகைகளை அப்படி கண்டுகொள்வதில்லை. சிறிய அறைகளையும் சாதாரண கார்களையும் தருவார்கள். இது மாற வேண்டும். இது நடிகைகளின் மனதில் கொந்தளிப்பாக இருக்கிறது என்றார். அடுத்தது பாருங்க. பாடல்களில் ஏஐ தொழில்நுட்பம் வேண்டாமே, இசையமைப்பாளர் ராகு வேண்டுகோள். அம்மா அம்மம்மா, தரிசு நிலம், மிஸ்டுகால் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் AVM ரகு. இவர் திரைப்பட பாடல்களில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, சமீப காலமாக திரைப்பட பாடல்கள் மக்கள் மனதில் நிலைத்து நிற்பதில்லை. அப்படி இருக்கையில் தற்போது செயற்கை நுண்ணறிவு என்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது திரைப்பட பாடல்களின் தரம் மிகவும் குறைந்து விடுகிறது. அப்படி உருவாகும் பாடல்களில் ஜீவன் முற்றிலும் இழந்த நிலையில் உள்ளதால் மக்கள் மனங்களில் எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. KV மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா KV மகாதேவன் அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள், சங்கர் கணேஷ் அவர்கள், கங்கை அமரன் அவர்கள் போன்ற மாபெரும் இசையமைப்பாளர்களின் கை வண்ணங்களில் உருவான பாடல்கள் எல்லாம் காலத்திலும் எக்காலத்திலும் உயிருடன் விளங்குகிறது என்றால் அவர்கள் அனைவரும் தங்களது சொந்தமான திரையாலும் தனித்தன்மையாலும் திறமையாலும் உருவாக்கப்பட்டதால் தான் காலம் கடந்து மேம்படுகிறது. அதனால் இப்போதுள்ள இசையமைப்பாளர்கள் தயவு செய்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது மூளை மங்கிவிடுகிறது. தங்களது சொந்த கற்பனையில் மெட்டமைத்து பாராட்டை அள்ளுங்கள் என்றார். அப்புறம் ராதாரவி அவர்கள் கிண்டல். வெட்டுக்குத்தை நம்பியிருக்கும் தமிழ் சினிமா. உமா மகேஸ்வரி தயாரித்து பிரசாந்த் ராமன் இயக்கி லிங்கா, சாரா, அர்ச்சர், திலீபன், ராதாரவி அவர்கள், வையாபுரி அவர்கள் உள்ளிட்டோர் நடித்த தாவூத் படம் விரைவில் திரைக்கு வருகிறது. சென்னையில் நடந்த படத்தின் இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் ராதாரவி அவர்கள் பங்கேற்று பேசும்போது, சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே தூங்க வேண்டும், இல்லையேல் கதை முடிந்தது என கூறி ஆளை மாத்திடுவார்கள். இந்த படத்தில் பேய் இல்லை என்றாலும் வெட்டுக்குத்து இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் படத்துக்கே ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் தேவைப்படுகிறது. அவரே ரத்தத்தை நம்பியிருக்கும் போது நாமெல்லாம் சாதாரணம். எனவே படத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ரத்தத்தை காட்டலாம், தவறில்லை. ஏற்கனவே தமிழை கொலை செய்து வரும் சூழலில் தமிழ் படங்களில் ஆங்கில பாடல்கள் அது இது என்று எதையாவது வைத்து தமிழை இல்லாமல் ஆக்கிவிடாதீர்கள். முன்பெல்லாம் என்னை படங்களில் பார்த்தாலே ஏதோ வந்துட்டான் பாரு, குடும்பத்தை கெடுக்கிறவன் என்று பேசுவார்கள். இப்போது எனக்கு வயதாகிவிட்டதால் ஆட்களை ஏவி அந்த வேலையை செய்கிறான். தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் படங்களும் வாழ வேண்டும். மக்கள் தியேட்டர்களுக்கு சென்றாலே போதும், அது நடந்துவிடும் என்றார். நடிகர் சோபின் ஜாகீர் வெளிநாடு செல்ல தடை.
பண மோசடி வழக்கு விவகாரம். கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான மஞ்சு மெல் பாய்ஸ் படம் கேரளா தாண்டி தமிழகத்திலும் பெரும் வரவேற்பை பெற்று வசூலை குவித்தது. சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்த் அவர்களின் கூலி படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்து தமிழக ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமானார். இதற்கிடையில் படத்தின் தயாரிப்பாளர்கள் பண மோசடி செய்துவிட்டதாக சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு குழுவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேவேளை அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறக்கியது. மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் நடிகருமான சோராபின் ஜாகீரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. படத்தின் முதலீடு, வரவு செலவு போன்றவை குறித்து விசாரிக்கப்பட்ட நிதி மோசடி வழக்கில் கேரளா ஐகோர்ட் ஏற்கனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருந்ததால் போலீசார் அவரை விடுவித்தனர். அதேவேளை பல்வேறு நிபந்தனைகளையும் கோர்ட் விதித்திருந்தது. இந்த நிலையில் துபாயில் நடக்கவுள்ள விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு நடிகர் சோபின் ஜாகீர் கொச்சி மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அவரது மனுவை கோர்ட் நிராகரித்தது. நிதி மோசடி வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தாலும் அவர் வெளிநாடு செல்வதற்கு சில கட்டுப்பாடுகளை கேரளா ஐகோர்ட் ஏற்கனவே பிறப்பித்திருப்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.